நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சுவாமி, எழுந்திருங்கள். இந்த அதிசயத்தை பாருங்கள். சிறையிலே சிந்தி கிடக்கும் இந்த மலர்கள் எப்படி வந்தது? புரிந்தது. வரவேண்டும், வரவேண்டும் பிரபு, வரவேண்டும். ஏன்? யாருக்கு இந்த வணக்கம்? அநாத ரட்சகனை வரவேற்க வணங்கினேன் தேவி. அநாத ரட்சகரா? எங்கே இருக்கிறார்? அவர் எதிர்பார்த்து ஏங்குகின்ற நல்லோரை காக்க உன் கருவிலே உருவாகி இருக்கிறார். உன் வயிற்றின் மீது அந்த அந்த ஆழ்கடலின் வண்ணம் ஒரு ஜோதியாக தெரிகின்றதே, அது உன் 8வது கர்ப்பத்தின் தெய்வீக ஒளி. ஆம், சரியாக சொன்னீர்கள். பட்டப்பாடுகள் தீரும் என்று தோன்றுகிறது. இன்று அச்சமில்லை, ஐயமும் இல்லை. பயந்த மனதில் எந்த நேரமும் சந்தேகங்கள், சங்கடங்கள் தான் இருந்தன. முடிவை தேடி நான் போக வேண்டும் என்ற மனோநிலை அது மாறியது. தெய்வ பிள்ளை பிறக்கப் போகிறான். அன்றே அசிரீரி சொன்னதே. ஆம், அது பலிக்கின்றது. பார்ப்போம். அவனை வரவேற்க இந்த பூக்கள் வந்ததா? வந்தாலும் வந்திருக்கலாம் தேவி. யார் அறிவார் எந்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று? என்ன இது? அட, இந்த பூக்கள் எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? நானும் கேட்கிறேன், இது எப்படி வந்தது? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்பதா? நாங்கள் தூங்கும் போது உள்ளே யாரை அனுப்பினீர்கள்? பொறுப்புள்ள நானே அனுப்புவேனா? ஆம், எல்லா பூட்டுகளின் சாவியும் உம்மிடம் இருக்கின்றன. அதனால் இந்த சந்தேகம் வருவது கூட சகஜம்தானே. உங்கள் பதில், உள்ளே யார் வந்தது? சரி சரி, இந்த பூக்களை எல்லாம் எடுங்கள். இதை மன்னரிடம் காட்டுவோம். வாருங்கள். உண்மையை சொல்லுகிறாயா? இங்கே இருக்கிற இத்தனை பூக்களும் சிறை பூட்டுகளை உடைத்துக் கொண்டா வந்தது? யாரும் கொண்டு வரவில்லையா? இல்லை, எறும்பை கூட நான் உள்ளே அனுமதிப்பதில்லை. மீண்டும் போய் சொல்லுகிறாய். பூக்கள் இருந்ததென்றால் அதை கொண்டு வந்தவர்களும் அங்கே இருக்கத்தான் வேண்டும். என்னால் நம்ப முடியவில்லை. இந்த பூக்களின் கதைதான் என்ன? நம்ப முடியாதுதான். அப்படி நடந்து விட்டதே அரசே.
இப்படி நடந்ததற்கு பொறுப்பேற்க வேண்டியவன் நீதான். காவலை உடைத்துக் கொண்டு செல்ல தர வேண்டியதை தந்து அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து சென்றிருப்பார்கள். இல்லை மன்னவா, இல்லை. நமது நம்பிக்கைக்குரிய காவலர்களை கூட நான் சோதிக்காமல் இஷ்டப்படி நடக்க இடம் தந்ததில்லை. இந்த பூக்கள் அப்படியானால் இவைகள் கம்சனை மதிமயக்கவா? ஒருவேளை இருக்கலாம். உண்மைதான், அவன் வேலைதான். இது 8வது கர்ப்பம். கண்டிப்பாக விஷ்ணு வருவார், கண்டிப்பாக. அந்த மாயன் மறைந்திருந்தே என்னை கெடுக்கிறார், ஏமாற்றுகிறார். பூக்களை போட்டவன் பிள்ளையை கடத்திச் செல்வார். ஆகையால் காவல் படைகளில் விழிப்போடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு கதவிற்கும் 2 பூட்டாக பூட்டுங்கள். பணிப்பெண் ஒருத்தி இரவும் பகலும் அங்கேயே தேவையை கண்காணிக்க வேண்டும். அந்த விஷ்ணு மிகப்பெரிய மாயாவி, மிகப்பெரிய மாயாவி, சூழ்ச்சிக்காரன். அவன் சொன்னபடி வருவான், முன்னாலும் வருவான். எந்த சமயத்திலும் அவன் பிறப்பான். ஆகையால் பார்த்திருங்கள். உள்ளே நடப்பதை அவ்வப்போது நமக்கு வந்து சொல்லுங்கள். தெரிந்ததா? காவல் பணியில் கவனக்குறைவாக இருப்பவர்களை அப்போதே அங்கேயே வெட்டி வெட்டி வீழ்த்துங்கள். இது என் ஆணை. சர்வேஸ்வரா, ஆணை என்ன? தேவி யோகமாயா, பூமியில் உன் விருப்பம் போல் நடக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. விருப்பம் என்னுடையதா சுவாமி, இல்லை தம்முடைய விருப்பமா? இரண்டும் தான். நாம் இருவருமே பூமியில் அவதரித்தாக வேண்டும். நான் இப்போது என் அம்சங்களுடன் தேவகியின் பிள்ளையாக பிறப்பேன். அதுபோல் நீ நந்தரின் மனைவி யசோதாவின் வயிற்றில் பிறப்பாய். அந்த முறையில் விதியின்படி நாம் இருவருமே பூமியில் பிறவி எடுக்க வேண்டியிருக்கிறது. உறவு முறையில் பார்த்தால் உன்னை என் சகோதரி என்பார்கள். பாக்கியம் என்பது இதுதான் பிரபு. தாமே தம்முடைய சகோதரி என்று என்னை அழைத்து கௌரவப்படுத்தினீர்கள். தேவி யோகமாயா, இப்படி நீ பூலோகம் சென்று அங்கு நிலைத்து விட்டாயானால் அன்றிலிருந்து அங்குள்ளோர்கள் வீதிதோறும் கோயில் அமைத்து உன்னை வணங்குவார்கள். பூமியில் பக்தர்கள் பல 100 பேர் சொல்லி உன்னை பூஜிப்பார்கள். மண்ணுலகத்து மக்கள் உன்னை துர்கா, பத்ரகாளி, நாராயணி, விஜயா, வைஷ்ணவி, சண்டிகா, ஈசானி, சாரதா, க்ஷீரபவானி, அம்பா, அன்னை அபிராமி என்று பல்லாயிரம் பேரால் அழைப்பார்கள். என்றும் கூப்பிடும் குரலுக்கு பரிவோடு நீ வரமளித்து வாழ வைப்பாய். வரம் தரும் சமயத்தில் எமது சக்திகள் எல்லாம் உனது ஆணைக்குள் அடங்கும். சகோதரி மாயா, நான் விரும்பியது அனைத்தும் நீ மனம் வைத்தால் முடியும். உங்கள் ஆணைப்படி.
எழுந்தீர்கள் சுவாமி. என்ன தேவி? இன்னொரு அற்புதம் கண்டேன். என்ன? மறுபடியும் சொப்பனத்தில் தேவி மாதா என்று தரிசனம் தந்தாள். தந்தாளா? இன்று மாதா என்ன சொன்னாள்? ஒன்றும் சொல்லவில்லை. பிறகு பிறகு மாதா அழகாக ஒரு சிறிய வடிவம் எடுத்து மெல்ல என் கர்ப்பத்தில் கலந்தாள். மாதா மாதா ஆசீர்வதித்து சென்று விட்டாள். சொப்னத்தில் தேவியை கண்டால் மிகவும் நல்லதென்பார்கள். யசோதா, உன்னை போல் நானும் ஒரு இன்பமான கனவு கண்டேன். என்ன அது? விந்தையான கனவு. சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் கையிலே புல்லாங்குழல் வைத்துக் கொண்டு நம் வீட்டு கதவை திறந்து நம் வீட்டுக்குள்ளே வந்தானா? அப்போது நீ எழுப்பிவிட்டாய். என்ன இனிய கற்பனை! கற்பனை இல்லை யசோதா, நான் நினைக்கிறேன் இது நீ கண்ட சொப்பனத்தின் பலன். சின்னஞ்சிறு பாலன் கையில் புல்லாங்குழல். சின்னஞ்சிறு பாலன் கையில் புல்லாங்குழல். சின்னஞ்சிறு பாலன் கையில் புல்லாங்குழல்.